அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கோச்சார கிரக சஞ்சார நிலையை காணலாம். ஆவணி மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாகிறார்கள். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாயும், சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிரனும் பெயர்ச்சியாகிறார்கள். ஆவணி மாதம் 15ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ரிஷபராசியில் குரு, மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி, கன்னிராசியில் கேது. சந்திர பகவான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். ஆங்கில தேதிப்படி 17/8/2024 முதல் 16/9/2024 வரை 9 நவரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனி முடிந்து விட்டது. உங்களுக்கு 7.5 நாட்டு சனி பாதிப்புகள் இல்லை. பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயத்திற்கும் அதிபதியான செவ்வாய் 6வது வீட்டிலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இது குருமங்கள யோகம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை 6வது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை செவ்வாயும் சனியும் சூரியன் சுக்கிரனை பாரி செய்கிறார்கள். சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்தாலும் அவர் கேது நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10வது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்திலே 9வது வீட்டிலே சூரியன் வரும்போது தந்தைக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும். அவருக்கு மருத்துவ செலவுகள் அல்லது தந்தையாரிடம் விதண்டாவாதம், எதிர்வாதம், நீங்கள் தந்தையை எதிர்த்து பேசுகிற மாதிரிலாம் ஏற்படும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசி என்பர்கள் உங்கள் பெற்றோரிடம், உங்கள் அப்பாவிடம் நீங்கள் எதிர்வாதம் செய்யாமல், எதிர்த்து பேசாமல் உங்கள் தந்தை ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை பாக்கியாதிபதியை சனி செவ்வாய் 2 கிரகங்கள் பாரி செய்யும்போது இப்போ புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்வது நல்லது. இருக்கின்ற வேலையை அப்படியே தொடருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பகை, போட்டி, விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது புத அதியோகம். சனி பகவான் பார்வையில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கும் போது தனுசு ராசி என்பதற்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அரசு வழியில் ஆதாயம் உண்டு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம், அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இப்படி எதிர்பார்த்தது நடக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், தேர்வு எழுதக்கூடியவர்கள் ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அரசு தேர்வில் வெற்றி பெறலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய சுய முயற்சியால், சுய சம்பாதியத்தால் வீடு, மனை, நிலம், சொத்து பத்து, வண்டி, வாகனம் பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் இன்னும் கஷ்டம் தீரல. ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, மழை விட்டும் தூவானம் விடவில்லை. கோச்சாரத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. தனுசு ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே குருவுக்கு சாதகமில்லாத இடம் அப்படின்னா 6ஆம் இடம். அது சத்ரு, பகை, நோய், கடன், வேலை. கோச்சாரத்திலே ராசிநாதன் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது செய்கின்ற வேலையில் திருப்தி இருக்காது, சரியான வருமானம் வராது. இதே கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இப்படின்னு குடும்பத்திலேயே சண்டை கட்டிக்கிட்டு கணவன் மனைவிக்குள், தந்தை மகனுக்குள், இப்படி குடும்பத்திலேயே அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை கட்டிக்கிட்டு கோர்ட்டில் கேஸு போட்டு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். அதையெல்லாம் தனுசு ராசி நண்பர்கள் தவிர்க்க வேண்டும். குடும்பத்துக்குள்ளேயே சண்டை கட்டிக்கிட்டு கேஸு போடுறதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் சண்டை வருது, பிரச்சனை வருது அப்படின்னா உட்காந்து பேசி தீர்த்துக்குங்க.
இந்த வருடம் முடியும் வரை 6வது வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்துக்குள்ளேயே குழப்பங்களை ஏற்படுத்துவார். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குருபகவானுடைய 5ஆம் பார்வை கேது பகவான் மேல் விழுகிறது. தொழில் சார்ந்து வேலை சார்ந்த சங்கடங்கள் தனுசு ராசி என்பதற்கு நிவர்த்தியாகும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது சகல பாக்கியங்கள் உண்டு. எப்படியும் வந்து வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு புதிய மாற்றங்களை சந்திக்கலாம். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே 4வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலர் நல்லா வீடு கட்டலாம். பழைய வீட்டெலாம் மாற்றிட்டு புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய மன எண்ணம் பேச்சு மற்றவர்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. கெட்ட பழக்க வழக்கம், தகாத உறவு இதெல்லாம் 4வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு தனுசு ராசிக்கு ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி நேர் 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். இதுதான் உங்களுக்கு சாதகமில்லாத அமைப்பு. விரயத்திற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் நேர் 7ஆம் வீட்டிற்கு வரும்போது ஆவணி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து தனுசு ராசி என்பர்கள் கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. மிகுந்த பொறுமை தேவை. பொறுமையாக எந்த காரியத்தையும் செயல்படணும். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோபதாங்கள் வரும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி தொந்தரவு வரும். அதன் மூலம் குடும்பத்தில் பண நஷ்டம், மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படுகிறது. தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அவருடைய 4ஆம் பார்வை 10ஆம் வீட்டிற்கும், 7ஆம் பார்வை தனுசு ராசிக்கும், 8ஆம் பார்வை குடும்பஸ்தானத்திற்கும் விழுகிறது. செவ்வாயினுடைய 3 பார்வைகளும் உங்களுக்கு நிற்க நேரம் இல்லாமல் பொறும்பொறுன்னு வேகமாக அவசரமாக உங்களை செயல்படுத்த போகிறது. தைரியமாக இருக்கும், நல்லா தன்னம்பிக்கையாக இருக்கும். தனுசு ராசி என்பதற்கு செவ்வாயினுடைய பலம் மிகச் சிறப்பாக கிடைக்கிறது. ஆவணி 10ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக 100% வெற்றி உண்டு. எவ்வளவோ காரியங்களை சாதித்து கொள்ளலாம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி அஷ்டமாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியிலிருந்து தொடங்கி வைக்கிறார். ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் வரும்போது செல்வ விருத்தி உண்டு, பணச்சேர்க்கை உண்டு, நல்ல சந்தோஷம், மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொள்ளலாம். சந்திர பகவான் ஜென்ம ராசியிலிருந்து தொடங்கி 2வது வீட்டிலே இந்த மாத கடைசியில் முடிவடை போகிறார். இது தனுசு ராசி என்பதற்கு ஒரு நல்ல மாற்றங்களே தான் காட்டுகிறது. நீங்கள் நிதானமாக நிறுத்தி செயல்படணும். வேகம் காட்ட வேண்டாம். உங்களுடைய உழைப்பை மேம்படுத்துங்க. தனுசு ராசி என்பதற்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது அவர் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். பெரும்பாலும் குடும்ப தேவைக்காக செலவுகள் தனுசு ராசி என்பதற்கு இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி புதன் சூரியனுடன் கூட்டணி சேரப்போகிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேரப்போகிறார். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, வேலையில் லீவு போடுற மாதிரி, கோயிலுக்கு போகலாம், ஆன்மீக சுற்றுலா போகலாம், பாத யாத்திரை போகலாம். இதெல்லாம் தனுசு ராசி என்பதற்கு ஒரு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது. இந்த ஆவணி மாதம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆவணி மாதம் பெரும் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வருகிறது. விநாயகர் எழுதிய விதி தனுசு ராசி என்பதற்கு என்ன சொல்கிறது என்றால், ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட வழி உண்டா அப்படின்னா, ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை நீங்கள் காலையில் நேரமாக குளிச்சுட்டு அரச மரத்தையும் விநாயகரையும் வலப்புறமாக 7 சுற்றும், இடப்புறமாக 2 சுற்றும் சுற்றி விநாயகரை மனமுருக வேண்டுங்க. விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய தலைவிதியை விநாயகர் பெருமான் மாற்றி எழுதுவார். திருமண தடை, புத்திர தடை, குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லி விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்யுங்க. தனுசு ராசி என்பதற்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் குறையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.